Hello friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் மறுபடியும் சென்னை கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா மறுபடியும் நீ இப்பதானா நேத்து சென்னையில பார்த்த உடனே திருப்பி எப்படிடா நீ இங்கிருந்து அங்க கிளம்புறேன்னு சொல்றேன்னா, அதெல்லாம் வாஸ்தவம் தான், கரெக்ட் தான். அது என்னன்னா, அது நான் போன மாசம் வந்த வீடியோ அதெல்லாம். சோ போன மாசம் நான் என்னோட செகண்ட் ரிசப்ஷனுக்கு சென்னையில இருந்துச்சு இல்லைங்களா. சோ சென்னை ரிசப்ஷனுக்கு வரும்போது நான் மோனா கூட ஒரு 5 days நான் அங்க ஸ்டே பண்ணேன். சோ அதுதான் நீங்க பாத்துன்னு இருந்தீங்க. சோ இப்போ அடுத்த மாசம் ஆயிடுச்சு. அது போன மாசம், இது இந்த மாசம். சோ எனக்கு இந்த மந்த் இந்த வீக் ஆஃப் ரொட்டேஷனல் வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். சோ எனக்கு எவ்ரி மந்த் சேஞ்சஸ் இருக்கும். லைக் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, சாட்டர்டே, சண்டே அந்த மாதிரி சேஞ்ச் ஆகினே இருக்கும் என்னோட வீக் ஆஃப்ஸ். சோ இந்த மந்தோட என்னோட வீக் ஆஃப்ஸ் ஃப்ரைடே, சாட்டர்டே. சோ இன்னைக்கு ஃப்ரைடே நான் கிளம்பிட்டேன். சரி இன்னைக்கு போயிடலாம், போயிட்டு மோனா பார்க்கலாம். மோனா லாஸ்டா நான் என்னோட பர்த்டே வரும்போதோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவ்வளோ பாவம் மோனா கஷ்டப்பட்டு எனக்காக சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு மோனா போச்சு. ஸோ இந்த டைம் ஓகே நம்ம போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மோனா கூடன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். மோனாக்கு தெரியும் இது ஒரு சடன் பிளான் தான். நான் காலையில தான் பிளான் பண்ணேன், சரி போகலான்னு சொல்லிட்டு நான் மோனா காலையில இன்ஃபார்ம் பண்ணேன். மோனா செம்ம ஹாப்பி. மாமாக்கும் தெரிய வந்துச்சு, கால் பண்ணாரு. சரி அவரும் வெயிட் பண்ணிருக்கிறேன், வாங்க மாப்பிள்ள டைரக்டா லஞ்சுக்கு வாங்க, எங்க சாப்பிடாதீங்க, ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்னாரு. நானும் ரொம்ப ஹாப்பி. இப்போ சென்னைக்கு போயிட்டு சென்னையில என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்களும் அவளுடன் காத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்ல இருந்து கிளம்பி 1.5 hour ஆயிடுச்சு. இன்னும் நான் இங்க அத்திப்பள்ளியில தான் மாட்டின்னு இருக்கேன். செம்ம டிராபிக் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இன்னைக்கு ஜஸ்ட் ஃப்ரைடே தான், இன்னைக்கு நாட் ஈவன் சாட்டர்டே சண்டே, வீக்கெண்டே இல்ல. இன்னும் நாளையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பட் நான் எதிர்பார்க்கல இவ்வளவு டிராபிக் இருக்கும்ட்டுன்னு. எப்படி போய் சேர போறேன்னு தெரியல. ரொம்ப நேரம் ஆகும் போல. இங்கே எனக்கு 40 minutes ஆயிடுச்சு. இங்கே எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நான் அங்க சொங்கின்னு நான் இங்க வரைக்கும் நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி 20-30 minutesல நான் வந்துட்டேன். ஏன்னா ரோடு காலியா இருந்துச்சு. சரி இங்க மாட்டிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் போயிட்டு முடிஞ்சா நான் உங்களை சென்டர்ல மீட் பண்றேன். இல்லைன்னா நான் டைரக்டா சென்னையில போயிட்டு நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே, இப்போதைக்கு பாய். ஓகே, here comes. ஹலோ, ஒரு வழியா வந்துட்டீங்க. தனியாவே டிரைவ் பண்ணிட்டு அது பழகிச்சு மாமா. அதே கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் மேஜிக் பாத்தீங்களா. நான் வரும்போது ஒண்டியா வந்தேன் அங்கிருந்து. இப்போ பாத்தீங்களா ஜிம்பும்பா போட்டு உட்கார வச்சுக்கிறேன். ஜிம்பும்பா போட்டு உட்கார வச்சுக்கீங்களா? பார்க்க வரதே எனக்காக தானே. ஆமாம்மா, நீ வராம வேற யாருன்னா பகுதி ஆண்டியா கூப்பிட்டு உட்கார வைக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஸ் நான் ரீச் ஆயிட்டு மாமா வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அங்கிருந்து மோனா கூப்பிட்டுன்னு நான் ஓஎம்ஆர் ஈஸியா கடை, சாரி ஓஎம்ஆர் போயிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு அப்புறம் ஒரு சில திங்ஸ்லாம் இங்க அப்படியே பின்னாடி பாருங்க, மூட்டையா இருக்கு. எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கோம். எங்க ஸ்டாண்டர்டு பேக், எங்க ஸ்டாண்டர்டு இது மட்டும் தான் இருக்கு. ஜிப்பு பேக் சரியா கண்ணு ஓபன் பண்ணி பாரு, எல்லாம் இல்ல தான் இருக்குது. சரி ஓகே, அதெல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டுல ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். கொஞ்ச நேரம் தூங்கணும், டயர்டா இருக்கு. அதனால போய் தூங்கிட்டு எழுந்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு சமைக்கிறீங்களா? ஆமா, நீ வந்தோட போய் வீடு போய் சேருவோம். ஓகே, நான் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் எனக்கு. காலையில நேத்து நைட்டு தூங்குனதே லேட், 2 மணி வரைக்கும் பேக்கிங் பண்ணிட்டு இருந்தோம். அதனால அதுக்கப்புறம் காலையில 6 எத்தனை மணிக்கு 5 o'clock எழுந்துச்சிங்களா? சுத்தமா தூக்கம் இல்லை. அப்போனா 5 o'clock எழுந்தாராம். 5 o'clock எழுந்து இப்ப என்னது சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு இப்போ கிளம்பி நீங்க சேர்ந்தாச்சு. என்ன டைம் இப்ப? 3:40, கிட்டத்தட்ட 4 ஆக போகுது. ஓகே ஃபைன், டன். 12 hours தூங்காம பாவம் சுத்துறாரு. அதனால நம்ம நேரா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் மீட் பண்ணுவோம். One eternity later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்கும். நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போகிறோம். சடன் பிளான். நாங்கள் யோசித்தோம், சரி ஓகே வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்கும்,
அதுவும் இல்லாம நாங்க மேரேஜ் முடிச்சுட்டு வேளாங்கண்ணி போகணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். நாங்க எப்பயோ பிளான் போட்டது, அது என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா பிளான் போட்டது. இந்த மாதிரி மேரேஜ் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சுன்னா நம்ம வேளாங்கண்ணி போயிட்டு வரலாம். ஆக்சுவலா அது வேண்டுதல் இருந்துச்சு, எனக்கே இருந்துச்சு. நீ எனக்கு சொல்லனா கூட என் மனசுல இருந்துச்சு. நானுமே அதை யோசிச்சேன், நான் போகணும் அப்படின்ட்டு. சரி, எங்களுக்கு கரெக்டான டைம் வந்து நீங்க காலையில வரும்போது பெங்களூர்ல இருந்து வரத பாத்திருப்பீங்க, மத்தியானம் வந்து சென்னையில இருக்கிறத பாத்திருப்பீங்க. இப்ப நைட் வந்து வேளாங்கண்ணி போறேன். நான் வந்து ஒரே வண்டி டிராவலிங் ஆயிட்டு இருக்குது. நம்ம எதுவுமே பிளான் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அத தானா அமைஞ்சிச்சு. நாங்க சடனா வந்து அது எங்களோட மாதா அழைக்கிறாங்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில அப்படி சொல்ல மாதா கூப்பிடுறாங்க. ஆமா, அதாவது அந்த குடுப்பனை இருந்தாதான் வந்து நம்மளால வேளாங்கண்ணி எல்லாம் போக முடியும்ன்றது எங்க டாடி சொல்லிட்டே இருப்பாரு. சும்மா நம்ம யோசிச்ச உடனே போறதெல்லாம் கிடையாது. அந்த குடுப்பனை இருக்கணும், மாதா நினைக்கணும் அப்படின்னா தான் நம்மளால அங்க வேளாங்கண்ணி போக முடியும் அப்படின்றலாம் என் டாடி சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு, சரி நம்ம போகலாம், நம்ம சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் போய் மாதா கிட்ட போய் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வரலாம். கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் மறுபடியும் திருப்பி அந்த டைம் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு நானும் பிஸியா இருக்கிறேன். நான் கேட்டுட்டே இருந்தேன், வாங்க 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 வாங்கன்னு கேட்டுட்டே இருந்தனால சரி அப்படின்ட்டு பிளான் பண்ணி சார் வந்துட்டாரு. ஸோ வந்து அதனால நம்ம சரி வேளாங்கண்ணி போகலாம் இன்னைக்கு எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லி இப்போ வேளாங்கண்ணிக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ நைட் டிரைவ் தான் போகிறோம். ஆக்சுவலி மார்னிங் தான் பிளான் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் சடனாக அங்கேருந்து உள்ளேருந்து ஏந்து வந்து இந்த மாதிரி நைட் டிரைவ் போகலாம் நம்ம அப்படின்னாரு. சரி ஓகே, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், போகலாம், என்ன ஒன்றும் ஆகாது, மாதா தானே பார்க்க போகிறோம், கண்டிப்பாக நல்லபடியாக போய் சேருவோன்ற நம்பிக்கையுடன் ப்ரேயர் பண்ணிட்டு ஃபேமிலி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ போகிற வழியில் நம்ம என்னதான் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். வந்தீங்க தண்ணி பாட்டில், ஒரு கோக்கு, அப்புறம் சுட சுட வடை போட்டிருந்தாங்க. சரி ஆயிட்டீங்க. என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? பஜ்ஜி. நீங்க ஓபன் பண்ணி பார்த்தா பஜ்ஜி வடை. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா உங்க வேலைய? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாதி தூரத்துக்கு வந்துட்டோம். 105 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு இன்னும் நமக்கு. ஆனா இங்க சரியான மழை போச்சு. அட்வென்ச்சரா இருக்கும் உங்களுக்கு ராத்திரியில. ஆமா, இப்போ டைம் வந்து 1:30 ஆகுது. இங்க சரியான மழை. கொஞ்சம் ஸ்லோவாவே போவோம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்தோம். பிரேக் எடுத்துட்டு இப்போ போயின்னு இருக்கிறோம் நாங்க. ஜாலியா தான் இருக்கு. பாட்டு ஃபுல்லா சத்தமா வச்சு கேட்டுக்கிட்டு. அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சடனா இங்க வந்து செம்ம மழை அடிக்குது. ஆமா, நல்லா இருக்கு. ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வென்ச்சர் ரைட் மாதிரியே சொல்லலாம். செம்மையா இருக்குது. வரும்போது ரோடு வந்து கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. பட் ஓகே, அதுவும் கடந்து வந்துட்டோம். ஹைவே கேட்டு ஜாலியா ஆயிடுச்சு எனக்கு. ஹைவே அச்சுன்னு போலாம், நம்ம சீக்கிரம் போய் சேர்ந்துலாம். அதான் பார்த்தா இப்படி மழை பாருங்க, சரியான மழையா இருக்கு. என்ன சடனா மழை கூட நல்லதுதான், கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். சரி போவோம்.